இங்கிலீஷ், மேத், திங்கிங் ஸ்கில்ஸ் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்ஸ் குட்டீஸ் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது. ஹாய் எவ்ரிவன், ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராலியரோட ஃபன் திங்கர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபன் திங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. மேத், இங்கிலீஷ் அண்ட் திங்கிங் ஸ்கில்ஸ் இந்த மூணையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மூணுமே 3 லெவல்ஸில் கொடுத்துருக்காங்க புக்ஸ். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கொடுத்துருக்காங்க. லெவல் 1 புக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். லெவல் 2 வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். லெவல் 3 வந்து ஹையர் லெவலில் இருக்கும். இந்த புக்ஸை எந்த குரூப் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிரேட் 5, கிரேட் 6 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பேசிக்கில் இருந்து கிரேட் 5, 6 யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறது. இது லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி அது மாதிரி ரொம்ப பேசிக்கில் இருந்து அட் அப்பர் ஹேண்ட் ஒரு கிரேட் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சொல்லலாமா அந்த சப்ஜெக்டில் என்ன ரிலேட்டடாக வருதோ அந்த அளவுக்கு வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எது கவர் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோனிக்ஸ்லேருந்து, லெட்டர்ஸ்லேருந்து, வேர்ட்ஸ்லேருந்து, தென் அட் லாஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற வரைக்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேத் எடுத்துக்கிட்டாலும் அடிஷன், சப்ராக்ஷன், அடிஷன் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடிஷன் நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திங்கிங் ஸ்கில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக பேட்டர்ன்ஸ், சார்ட்டிங், ப்ராப்ளம் சால்விங், ரொம்ப முக்கியமானது ப்ராப்ளம் சால்விங். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பேசிக் லெவலில் இருந்து ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த புக்ஸில். நான் மெயினாக இந்த புக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா போத் ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த புக்ஸை மெயினாக அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது டெய்லி யூஸ் பண்ண சொல்வேன். இதுதான் வந்து மேட்ச் ஃப்ரேம். இதை யூஸ் பண்ணி தான் வந்து கேம்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம் எப்படின்னு உள்ள. ஸோ திஸ் இஸ் த மேட்ச் ஃப்ரேம். ஸோ ஃபன் திங்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இதுதான் ரொம்ப முக்கியம். இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃப்ரேம். இது வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து என்ன 1 to 16 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஆப்போசிட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 16 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனால பின்னாடி அதோட கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி இப்போ சால்வ் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ வந்து பிக் அண்ட் லிட்டில்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்போசிட்டு, பிக் அண்ட் லிட்டில் ஆப்போசிட்டை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இது மேலே வச்சு இந்த ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதோட கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மேலே வச்சு when you open this it will be like this. உங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது 1 நம்பர் எடுத்து பார்த்தோம்னா ட்ரீ இருக்குது. இதில் ட்ரீ வந்து பிக்காக இருக்குது. இதில் ஸ்மால் ட்ரீ எதுன்னு பார்த்தா இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்பர் 2 எடுக்கும்போது யூ ஷுட் டேக் இட் ஃப்ரம் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் பிளேஸ் இட் இன் யுவர் ரைட் ஹேண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது எதுக்காக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் ரெண்டுமே வேலை செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த கையில் எடுத்து இந்த கையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் இஸ் அ பிக் பலூன், தென் பிளேஸ் இட் இன் த ஸ்மால் பலூன். 4 a man, tall man, short man. Number 5 hen, chick is here. So this is how it goes. So once you finish this we can check the answers also. ஸோ ஆன்சரும் செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால குட்டீஸ் வந்து ஈகராக லேர்ன் பண்ணிப்பாங்க. அண்ட் மோரோவர் நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு இந்த மாதிரி ப்ளேஃபுல் வேல நம்ம டீச் பண்ணும்போது அவங்க கற்றுக்குறோன்னே தெரியாமல் அவங்க லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி லேர்னிங் ஹேபிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு. I think somewhere I have missed something. This would be chick. Yes. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆன்சரை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர்.
இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த போர்டை மேட்ச் ஃப்ரேமை டேர்ன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கரெக்ட்னா. ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன் வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களோட ஆன்சர் அவங்களாவே செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் எவாலுவேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபன் திங்கர்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.